நான் பிரதர் ரூபன், ஒரு ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயர், டென்னிஸ் கோச். லாஸ்ட் 15 இயர்ஸாக கர்த்தருடைய அழைப்பை பெற்று இந்திய தேசம் முழுவதும், உனக்கு கூடுதலாக சொன்னால் 14 தேசங்கள், இஸ்ரேல், அமெரிக்கா, ஏஷியன் கண்ட்ரீஸ், ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் என்று ஒரு ப்ரேயர் மிஷனரியாக கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து போயிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு கர்த்தர் என்ன அனுபவமான வார்த்தைகளை என்னுடைய ப்ரேயர் மிஷனில் கொடுத்தாரோ அதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வெல்கம். நான் மீண்டும் சீக்கிரமாய் வருவேன் என்று உரைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தயவின் நேரம் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சமாதானமாகும். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, உங்கள் மூலமாக மற்றவங்க நல்லா அமைதியாக இருக்கணும் அப்படின்னு. ஒரு எட்டர்னல் பீஸ், அதாவது நித்தியமான சமாதானம், அது விசுவாசியினுடைய இலக்கு. ஆனால் இன்டர்னலாக நமக்கு உள்ளான ஒரு சமாதானம் வேணும், வெளியான சமாதானம், அதாவது வாழ்கிற வாழ்க்கையினுடைய நடைமுறையில் நமக்கு நித்திய சமாதானத்தை குறித்த ஒரு புரிதல் இருக்கிற அளவுக்கு நமக்கு உள்ளான சமாதானத்தை குறித்து, இல்லை அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற அந்த அமைதியை குறித்து ஒரு விசுவாசிக்கு தேவையான புரிதல் இல்லையோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா வசனம் நமக்கு நல்லா கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? நமக்கு வேதத்தில் இல்லாத கருத்துக்களா, வழிமுறைகளா, வாழ்வியல் நடைமுறைக்கு என்னென்ன வேணும்னு யதார்த்தமாக ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ளும்படியாக அவரே வார்த்தையாகிய அவரே மாம்சமாகி வந்து எல்லாவற்றையும் உதாரணமாக நடைமுறைப்படுத்தி காண்பித்திருக்கிறார். அதனால் சமாதானமாகும் அப்படின்ற வார்த்தையின்படி நான் உங்களை வழி நடத்த விரும்புகிறேன். ஒரு வசனம் வாசிப்போம், அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஆழமாக கடந்து போகலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி அவர் செய்வார், அதாவது கர்த்தர் செய்வார் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. ஆமென். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தார். நான் ஆரம்பிக்கும் பொழுது சமாதானமாகும் அப்படின்னு ஆரம்பித்தேன். நீங்கள் நினச்சிருப்பீங்க எல்லாமே சரியான முறையில் நடந்துடும், நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறோம், நமக்கு உள்ளான சமாதானம் கிடைச்சிடும், வெளியான சமாதானம், அதாவது நடைமுறை வாழ்க்கையில் பார்க்குறதெல்லாம் ஒரு அமைதியாக நல்லா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆமாம், நிச்சயமாக உண்டு. ஆனால் இதற்கு ஒரு சின்ன ஆரம்பம் இருக்குது. இந்த ஆரம்பத்தை ஒரு விசுவாசி, தேவ பிள்ளை எப்படி ஆரம்பிக்கணும்னா, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு அவருடைய பார்வைக்கு பிரியமாக இருந்தால், அவருடைய பார்வை நம் வாழ்க்கையை பார்க்குது இல்லையா? நம்ம வழி நான் என்ன சொல்லுவோம், வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளை தான் அவன் வழி சரியில்லைப்பா, அவன் சரியில்லாத ஆள் அப்படிலாம் நம்ம பேசுவோம் இல்லைங்களா? இந்த வழி என்பதை நம்ம எப்படி மீன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய அன்றாட நடவடிக்கைகளை, அவனுடைய குணாதிசயங்களை நம்ம ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கான வார்த்தையாகத்தான் அந்த வழி என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒருத்தனுடைய வழி கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் இருந்தால், கர்த்தருக்கு எதுங்க பிரியம் இல்லாமல் இருக்கும்? ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ள நமக்கு என்ன சத்தியம் கொடுக்கப்படலையா என்ன? நமக்கு தெரியும். கர்த்தருக்கு பிரியமானது என்ன? அவருடைய கட்டளையின்படி, அதாவது அன்பின் கட்டளையின்படி நம்ம வாழணும். தேவனை நேசிக்கணும், முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அவரை நம்ம நேசிக்கிறோம். இதற்கு இணையாக நம்மை நாம் நேசிக்கிறதை போல பிறரிடத்தில் தேவனுடைய அன்பை நம்ம காண்பிக்கணும். நம்ம எப்படி நம்மளுடைய தேவைகளை நம்ம நேசித்து நம்ம பார்க்குறோமோ, எனக்கு இது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நம்ம நேசிக்கிறோம் இல்லையா? அதே போல் பிறருக்கும் அது தேவைப்படும் என்ற அந்த உணர்வு இருந்தால் போதும். எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்க முடியாது, ஒரு மனிதனால் எல்லாருடைய தேவையை சந்திக்க முடியாது, யதார்த்தம்தான், உண்மைதான். ஆனால் அவர்களுக்கு அந்த உணர்வு இருக்குது, அந்த தேவை இருக்கிறது என்ற அந்த உள் உணர்வு, அந்த புரிதல் நமக்கு வேணும் இல்லைங்களா? அவருடைய வழி நமக்கு புரிந்திருக்கணும் இல்லையா? அப்படியான அன்பு இருக்கணும். இது கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை முறை. இதுக்குள்ளே தான் எல்லா நியாயப்பிரமாணங்கள், தீர்க்க தரிசனங்கள் அடங்கி இருக்கிறதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லியிருக்கிறார். அப்போ ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இந்த வார்த்தை நமக்கு தெரியும். அப்போ விசுவாசமான வாழ்க்கை, அன்பு நிறைந்த வாழ்க்கை, பரிசுத்தம் நிறைந்த வாழ்க்கை, ஒரு நீதியான, அதாவது சரியான ஒரு அப்ரைட் லைஃப், இதெல்லாம் இருந்தால் தானே நம்ம கர்த்தருடைய வழியில் நடக்கிறோம் அப்படின்னு நமக்கு புரியும். அப்படி கர்த்தருடைய வழியில் நீங்கள் நடந்தீங்கன்னா, அங்கே அவருடைய எதிரிகள் பாருங்கள், சத்துருக்களும் அவனோட சமாதானம் உண்டாகும்படி அவர் செய்வாராம். நம்ம வாழ்கிறோம், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குது, நீதியாக இருக்குது. இப்போ நான் சொன்ன அந்த லிஸ்டின் படி நம்ம வாழ்க்கை இருக்குது, இல்லைனா வசனத்தின்படி நம்ம வாழ்க்கை இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாமே. தேவ வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கை இருக்குது. அப்படி இருந்தால் நமக்கு விரோதமான அந்த எதிரிகளினுடைய அந்த ஆயுதங்கள்,
இல்லை சூழ்நிலைகள் ரொம்ப கஷ்டமாக நம்மளை எதிர்ப்பாங்க, ஹார்ட்கோராக எதிர்ப்பாங்க. எதுக்கு எதிர்க்கிறாங்கன்னு நமக்கு புரியவே புரியாது. சில நேரங்களில் எதிர்க்கிறவங்களுக்கும் புரியாது, ஆனால் எதிர்க்கணுமேனு எதிர்ப்பாங்க. நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு துன்பம் உண்டாக்கினா அவங்களுக்கு ஒரு இன்பமாக இருக்கும். அதுதான் அவங்களுடைய பேசிக் நீடு. அவங்களுக்கு ஒரு அடிப்படை தேவை. அவங்களுக்கு என்னென்னா நீங்கள் ஏதாவது கஷ்டப்படணும், கொஞ்சம் கீழே இறங்கிடணும். அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்படியான சூழ்நிலைகள், மனித சூழ்நிலைகள் உங்களை சுற்றி இருக்கும். ஊழியத்தில் இருக்குது, வீட்டில் இருக்குது, குடும்ப சூழ்நிலையில் இருக்குது, வேலை ஸ்தலங்களில் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். படிக்கிற பிள்ளை மாணவர்களுக்கு இருக்கலாம், எல்லா இடங்களில் இப்படியான சூழ்நிலைகள் இருக்கலாம். இட் கேன் பி டிஃபர் ஃப்ரம் த சிச்சுவேஷன் டு சிச்சுவேஷன், பட் த கான்செப்ட் இஸ் வெரி சிமிலர். என்ன கான்செப்ட்டு? மனிதனை ஒரு மனிதன் எதிர்க்கிறான், ஒருத்தர் நல்லவனாக இருக்கிறான், ஒருத்தர் தீயவனாக இருக்கிறாங்க, அதன் மூலமாக எதிர்க்கிறாங்க. இதுதான் கான்செப்ட். இப்போ இவங்க கூட அவங்களுடைய எதிர்ப்பின் மத்தியில் ஒரு சமாதானம் உங்களுக்கு உண்டாக அவர் செய்வார். இதுதான் அவருடைய வழியில் நம்ம நடந்தால், அவருடைய நீதியின்படி, பரிசுத்தத்தின்படி, வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கை இருந்தால், அவர் அன்பை பிரதிபலிக்கிற ஒரு தேவ பிள்ளையாக நம்ம இருந்தோம்னா, அந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும். நீங்கள் உங்களுக்கு உள்ளாக சமாதானத்தை உணர்வீங்க. த இன்டர்னல் பீஸ், த எக்ஸ்டர்னல் பீஸ் அண்ட் எட்டர்னல் பீஸ். உள்ள வெளியே நித்தியம் எல்லா இடத்துலையும் ஒரு சமாதானம் உண்டாகும். அதுக்கு ஆரம்ப புள்ளி நான் திருப்பியும் சொல்கிறேன். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், கிவ் அ ஹீட் ஃபார் திஸ் பாயிண்ட். அவருடைய பார்வைக்கு நம்ம வழி செம்மையானதாக இருக்கணும். இதுதான் ஆரம்ப புள்ளி. இது இருந்துட்டால் சமாதானம் உண்டாகும். பீஸ் பி அப்பான் யூ. நம் மேலே ஒரு சமாதானம் உண்டாகும் என்று கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சரி, இது நமக்கு எதிர்க்கிற காரியத்தில் ஒரு சமாதானம் உண்டாகணும். வந்து கை குலுக்கி, நல்லா இருக்கிறீங்க, ரொம்ப சாரிங்க, நான் தெரியாமல் இந்த தப்பு பண்ணிட்டேன், உங்களுக்கு பயங்கரமான துரோகம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம சூழ்நிலைகளுக்கு வந்து சாரி சொல்லுவாங்க. இல்லை வெளியே இறங்கும்போது எல்லோரும் முன்னாடியே வந்து அவங்க பண்ண டேமேஜுக்கான அந்த ரிப்பேரிங் கன்ஃபர்ஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. ஒப்புதலாக அவங்க வாக்குமூலம்லாம் கொடுப்பாங்க. நமக்கு ரொம்ப பெரிய பெருமையாக கனமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். உண்மைதான். அதற்கும் கர்த்தர் வந்து ஒரு வழிவகைகளை ஏற்படுத்துவார். ஆனால் பல வேளையில் அப்படிலாம் நடக்காது. ஒரு விசுவாச வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நேரடியாக வந்து நமக்கு வந்து எல்லாம் சாரி சொல்லி, எல்லாம் நமக்கு வந்து தலை குனிஞ்சி, ஐயா நான் மன்னிச்சிருங்க அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் சமாதானம் உண்டாகும். எப்படி என்பதற்கு ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு காண்பிக்கிறேன் வேதத்திலிருந்து. யோசபாத் என்ற ராஜாவின் மூலமாக, அந்த வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். இது 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்கள் எல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோட யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். இப்போ யோசபாத் என்பவர் யாருன்னா, தேவனால் விருப்பப்பட்ட, இல்லை தேவனால் நேசிக்கப்பட்ட ஒரு ராஜா. ஏன்னா அவர் கர்த்தருடைய வழியில் நடந்தார். அவர் தாவீதினுடைய வம்சத்திலிருந்து வந்தாலும், அவர் ஃபோர்ஃபாதர் வந்து டேவிட்டாக இருந்தாலும், அவர் தாவீதினுடைய அந்த அந்த வழியில் தான் அவர் இருந்தார். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான ஒரு வாழ்வே அவர் வாழ்ந்தார். நாட்டில் பிசாசினுடைய விக்கிரக வழிபாட்டிற்கு எதிரான காரியங்களை அவர் செய்து தேவ வார்த்தைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். நீங்கள் 1-9 வசனம், இந்த 11க்கு பின்பதாக இருக்கிற வசனம், இதை நீங்கள் 2 பக்கமாக படிக்கலாம். 1-9க்குள்ளார முக்கியமான காரியங்களை சொல்லி யோசபாத்தை குறித்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த 3ஆம் வசனமும் 4ஆம் வசனத்தில் பாருங்கள். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து, தன் தகப்பனுடைய தேவனை தேடி, இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். ஆமென். நல்லா பாருங்கள். தாவீதினுடைய வழி. இஸ்ரவேல் என்பது என்ன, யூதா என்பது என்ன, 2ஆக பிரிந்திருக்கிறாங்க. ஒரே ஒரு ஆட்சி முறையில் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் தான். ஆனால் இஸ்ரவேலர்கள் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை அந்த நாட்களில். ஆனால் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் வந்து இஸ் அ அப்ரைட் அண்ட் ரைச்சியஸ் கிங். ஜோசபாத் இஸ் அ அப்ரைட் அண்ட் ரைச்சியஸ் கிங். அவர் வந்து தேவனை தெரிந்து கொள்கிறார். தாவீதினுடைய வழியில் தேவ வார்த்தையின்படி அவர் வந்து அந்த நாட்டை, அந்த மக்களை வழி நடத்துகிறார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் அப்படி இல்லை. அந்த நாட்களில் அவர்கள் பின்வாங்கி பாகாலை தேடி பிசாசின் வணக்கத்தை தேடி போயிட்டாங்க. ஸோ இதுதான் 2 விதமான வேற்றுமை. ஒரே தேவ அழைப்பினால் பெற்ற மக்கள் தான்,
தேவனால் வழிநடத்தப்பட்ட மக்கள் தான் வனாந்தரத்தில் வழிநடத்தப்பட்டு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றின தேவ பிள்ளைகளுக்கு இப்படியாக ரெண்டாக பிரிந்த ஒரு பெரிய ஒரு சோதனை. அதில் ஒரு மக்கள் தேவனை தெரிந்து கொள்ளலை, ஒரு மக்கள் தேவனை தெரிந்து கொள்கிறாங்க. அதை குறித்து நம்ம பார்க்குறோம். இப்போ யோசேப்பு பார்த்து பாருங்கள், நல்ல வழியில் நடந்தார், செம்மையான வழியில் நடந்தார். அப்போ செம்மையான வழியில் நடந்ததுனால சுற்றிலும் இருக்கிற அந்த மக்களுக்கு, அந்த ராஜ்யங்களுக்கு தேவன் ஒரு பயங்கரத்தை காண்பிக்கிறார். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பயங்கரத்தை, கர்த்தருடைய பயங்கரத்தை அவர்கள் பார்த்த உடனே, அதாவது ஜோசபாத் வாஸ் பேக்ட் பை த கிரியேட்டர் காட். அவர் வந்து தேவ நாமத்தினால வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவன் அவருக்கு பின்னாக இருக்கிறார், அவரை வழி நடத்துகிறார். நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுன்ற ஒரு பெரிய தேவ பயம் இந்த சுற்றிலும் இருக்கிற இந்த சரௌண்டிங்கை நிரப்புது. அப்படி நிரப்புனதுனால யுத்தம் பண்ணாது இருந்தார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். இது மட்டும் இல்லைங்க, இந்த செம்மையான வழியில் நடக்கிறதை குறித்து நம்ம நீதிமொழிகளில் பார்த்தோம் இல்லைங்களா? செம்மையான வழிக்கு அவர் என்ன செய்கிறாரு, he is arranging the people to preach the word of God. அதில் நீங்கள் பார்க்கலாம் 9ஆம் வசனத்தில், இவர்கள் யூதாவில் உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களெல்லாம் திரிந்த ஜனங்களுக்கு போதித்தார்கள். யாரை போதிக்க வைக்கிறாரு? பிரபுக்கள் எல்லாம் அவர் அரேஞ்ச் பண்ணி, லீடர்ஸ் எல்லாம் உருவாக்கி தேவ வார்த்தையை யூதா முழுவதும் பரப்புகிறார். இப்போ சுவிசேஷனாக நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, தேவ வார்த்தையை பிரசங்கிக்கிறேன். இப்போ நான் கூட உங்களுக்கு முன்பதாக ஒரு கேமரா முன்னாடி பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ தேவ வார்த்தையை தான் நான் பேசுகிறேன். அது மாதிரி தேவ பிள்ளைகளை, அதாவது போதிக்கிறவர்களை அவர் வந்து ஏற்படுத்தி அவர் தேசம் முழுவதும் அனுப்பி வேதத்தை, அக்காலத்தில் இருந்த தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட ஆகமங்களை, அவர் வந்து கட்டளைகளை, மோசையினுடைய கட்டளைகளை எல்லா இடங்களும் பிரசங்கிக்க, அதாவது தேவனுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கையை குறித்த ஒரு புரிதலை எவ்ரி சிட்டிசன் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட் ஆஃப் காட் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அவர் கொண்டு போகிறார். இதெல்லாம் தான் பாருங்கள் ஒரு செம்மையான ஒரு பாதையாக இருக்குது. இந்த செம்மையான பாதையாக இருந்தால் தான் நான் உங்களுக்கு சொன்னேன், எப்படி நம்ம செம்மையான வழியில் நடந்தால் தான் சத்துருக்களும் நமக்கு சமாதானத்திற்கான ஒரு காரியங்களை செய்வாங்கன்னு. இப்போ இவர் செம்மையான பாதைக்கு என்ன செய்கிறார்? ஒன்று, தேவனை முழுமையாக தன் முற்பிதாக்கள் தொழுது கொண்டதைப் போல தொழுது கொள்கிறார், வார்த்தையை கடைபிடிக்கிறார். இந்த வார்த்தையை கடைபிடித்தது மாத்திரம் இல்லை, பிசாசனுடைய வணக்கங்களை விளக்குகிறார். 3வது முடிஞ்சதா? 4வது, எனக்கு மட்டும் இந்த வார்த்தை இல்லை, எல்லா மக்களுக்கும் அது போய் சேரணும், எல்லா மக்களுக்கும் தேவ வார்த்தையினுடைய புரிதல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி he sends the word of God. அது எல்லா இடங்களுக்கும் அனுப்புகிறார். இந்த 4 காரியங்களை, செம்மையான காரியங்களை அவர் செய்ததுனால தான் 10வது வசனத்தில் பார்க்குறோம், அவர் மேலே ஒரு தேவ அபிஷேகம், அது மற்றவர்களுக்கு ஒரு பெரிய பயங்கரமாக இருந்தது. சண்டைக்கு வரல, அவ்வளோதான். இப்போ புரியுதா? எல்லாரும் வந்து கையெடுத்து கும்பிட்டு ஐயா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லணும்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், எதிர்க்கிறவர்கள், இது வரைக்கும் எதிர்த்தவங்க, மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், மை ஃபெல்லோ மினிஸ்டர்ஸ், உங்கள் ஊழியத்தில் சரி, உங்கள் வாழ்க்கையில் சரி, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இது வரைக்கும் எதிர்த்து உங்களை ரொம்ப அவமானப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, உங்கள் பெற்றோர்களை குறித்து கஷ்டமாக பேசியிருப்பாங்க, உங்கள் குடும்பத்தை குறித்து பேசியிருப்பாங்க, உங்கள் தனிப்பட்ட அந்த இண்டிவிஜுவல் மெரிட்ஸை குறித்து பேசியிருப்பாங்க. ரொம்ப அவமானமாக இருந்திருக்கும். இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே நம்ம குடும்பத்தை பற்றி, நம்ம உடன்பிறப்புகளை பற்றி, இல்லை என்னை பற்றி, என் மனைவி பிள்ளைகளை பற்றி இவ்வளோ அவமானமாய் ஒரு தரம் தாழ்ந்து பேசுகிறாங்களே அப்படின்னு வருத்தம் இருக்கும் இல்லையா? இப்படியான சூழ்நிலைகள் பேசுகிறது மாத்திரம் இல்லை, செயலில் கூட செய்து உங்களுக்கு எதிராக ஏதாவது செய்யுது. நல்ல குடும்ப சூழ்நிலையில், ஒரு திருமணத்தில், ஒரு ஃபேமிலி கேதரிங்கில், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ரீயூனியனில், ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இது தொழிலில், வேலையில் உங்களுக்கு எதிராக ஒரு போட்டியாக வந்து உங்களை வீழ்த்துறதுக்கு ஏதாவது முயற்சி செய்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்படியான சூழ்நிலைகளை நம்ம வந்து கர்த்தர் உங்கள் சமாதானத்தை உண்டு பண்ணுறாருன்னா, நீங்கள் செம்மையான ஒரு தேவ வழியில் இருக்கிறீங்க, தேவ பிள்ளையாக இருக்கிறீங்க. ஒன்று, அவங்க வந்து மன்னிப்பு கேட்குறதை நம்ம எதிர்பார்க்கலாம், அது தவறுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அதை எதிர்க்கிற இந்த நான் லிஸ்ட் பண்ண இந்த எல்லா சூழ்நிலைகளையும் அப்படியே ஆஃப் பண்ணிடுவார் கர்த்தர். அது எல்லாம் அணைக்கப்படும், அவங்க யுத்தம் பண்ண மாட்டாங்க. இதுதான் இங்கே வார்த்தை சொல்லுது. ஜோசபாத் வாஸ் ஃபில்டு வித் த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட், த ஃபியர் ஆஃப் த லார்ட். அந்த ஃபியர் வெளியே இருக்கிற ராஜாக்களுக்கு ஒரு பெரிய பயங்கரமாக இருந்தது. அந்த பயம்
யோசேபாத் மேலே யுத்தம் செய்ய, யூதாவின் மேலே யுத்தம் செய்ய அவர்களுக்கு ஒரு பெரிய பயத்தை உண்டாக்கி சண்டைக்கே யாரும் வரல. அவ்வளோதாங்க. இன்றைக்கி நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர். நீங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை நீங்கள் செய்தால், ஒரு நல்ல அப்ரைட் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு சமாதானம், த இன்டர்னல் பீஸ், எக்ஸ்டர்னல் பீஸ் அண்ட் எட்டர்னல் பீஸ், இது 3மே கிடைக்கும். 2வது, வெளியரங்கமாய் வந்து மன்னிப்பும் கேட்டு ஒப்புரவாகக்கூடிய சமாதானத்திற்கான சூழ்நிலை கர்த்தர் உண்டாக்குவார். இல்லைன்னா இப்படியாய் சண்டை போட்டு உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் அமைதலாக்கி அவங்கள எல்லாவற்றையும் மறைத்து விலக்கி வைப்பாருங்க வாழ்க்கையை விட்டு. அவங்க இனிமேல் உங்களை எதிர்க்க மாட்டாங்க, யுத்தம் பண்ண வர மாட்டார்கள். தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், ஊழியர்களே, அன்பான ஊழியர்களே, கர்த்தர் உங்களுக்காக அந்த பயங்கரத்தை அங்கே உண்டு பண்ணுவார். நீங்கள் எதற்கும் பயப்பட வேணாம், அவங்க யுத்தம் பண்ண வரமாட்டாங்க. அப்படியான ஒரு சமாதானம் உண்டாகும். ஒரு பீஸபிள் சுச்சுவேஷனை கர்த்தர் உண்டு பண்ணுவார். இது எப்படி இருக்குது? நல்லா இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் மீண்டுமாக ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன? ஐ வாண்ட் டு ரீகால் யூ எவ்ரிதிங். உங்களுக்கு எல்லாத்தையும் திருப்பியும் நான் ஞாபகப்படுத்தி ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். என்ன ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன்னா, செம்மையான வழி, அதை மறந்துடாதீங்க. அந்த செம்மையான வழியில் நீங்கள் நடந்தால் தான் இவைகளுக்கு எல்லாம் ஒரு ஆதாரமாக, ஒரு ஃபவுண்டேஷனாக அது இருக்கும். ஸோ அப்ரைட் லைஃப்பை நம்ம மறந்துட வேண்டாம். இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். இந்த 1 யோவானில் வந்து நம்ம ரொம்ப அழகான ஒரு காரியத்தை பார்க்குறோம். அவருக்கு பிரியமானதை கற்பனைகளை நம்ம கைக்கொண்டு பிரியமானதை செய்கிறபடினால, அதாவது வார்த்தையை கைக்கொண்டு, வார்த்தையை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி, அது ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் அவருக்கு பிரியமானது. அதான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் நான் சொல்லிட்டு வந்தேன். அவருடைய வார்த்தையை ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் அவருக்கு பிரியமான செயல். அது பிரியமானதை செய்கிறபடினால நம்ம எதை கேட்குறோமோ அதை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஸோ ஆர்டர் இப்போ புரியுதா? இப்போ சூழ்நிலையை நம்ம இப்போ ரிலேட் பண்ணி பார்க்கலாம். மேபி ஜோசபாத் வாஸ் ப்ரேயிங் ஆஃப்டர் he followed everything, followed the word of God and making arrangement to preach the word of God to the ends of his kingdom. அவருடைய எல்லா முடிவான அந்த ராஜ்யங்கள் வரைக்கும் எல்லா இடங்களிலும் வார்த்தையை பிரசங்கிக்கிறதுக்கு அவர் ஏற்படுத்தின அந்த காரியங்கள், செம்மையான வழி, அதிலிருந்து அவர் ஜெபித்திருக்கலாம். கண்டிப்பாக ஜெபம் பண்ணாமல் இருந்திருப்பாரா? வேண்டுதல் செய்யாமல் இருந்திருக்க முடியுமா? கண்டிப்பாக வேண்டுதல் செய்திருப்பார்ல. அப்போ அவருடைய வார்த்தையை கை கொண்டு அந்த வார்த்தையை கை கொள்வதனால இருக்கிற அந்த பிரியமான வாழ்க்கைக்குள்ளாக அவர் நடந்திருக்கலாம். கண்டிப்பாக நடந்திருப்பார். தாவீது எப்படி நடந்தாரோ அதன் வழியிலே அவர் நடந்தார் என்று வேதம் சொல்லுது. உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் ஒரு சமாதானம் உண்டாகணும்னு சொல்லிட்டு வெறுமனே ஒரு எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் வைக்காதீங்க. ஒரு ஜெபத்தில், ஆண்டவரே எனக்கு இவ்வளோ போராட்டமாக இருக்குது, இவ்வளோ வெறுமையாக இருக்குது, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ எதிர்ப்பாக இருக்குது, ஊழியத்தில் இவ்வளோ கடினமாக இருக்குது, குடும்பத்திற்கு இவ்வளோ கடினமாக இருக்குன்னு இந்த சமாதானத்தை எதிர்பார்க்கிற ஒரு விசுவாசியை மாத்திரம் நம்ம இருக்கக்கூடாது. அந்த சமாதானத்துக்கு காரணமான செம்மையான வழியில் நடக்கிறதுக்கு, அதாவது வார்த்தையை கை கொள்வதற்கு, அவருடைய வழியில் பிரியமாக இருப்பதற்கு நம்மளை ஒப்புக் கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப நல்லவராக இருந்தே இப்படியே யோசிக்கிறீங்க, இப்படி இருந்தால் அது சரிப்பட்டு வராது, இந்த காரியத்தை இப்படி செய்ய முடியாது, எல்லாத்தையும் இப்படி யோசித்தா எப்படி அப்படின்னு கொஞ்சம் யோசிப்பாங்க, சொல்லுவாங்க. என்னுடைய பதில் வந்து ஒன்றே ஒன்று தாங்க. இதனால் ஒரு நஷ்டம் வருதுன்னா அது எனக்கான லாபமாக நான் பார்க்குறேன். ரொம்ப எளிமை. ஒரு தீய நிகழ்வு இல்லை ஒரு பேட் ரிசல்ட்டு, ஒரு லாஸு நமக்கு வந்து இட்ஸ் நாட் அ ஃபேவரபிள் டு மை லைஃப், மை கெரியர் அப்படின்னு நான் நினச்சாலுமே, இல்லை ஊழியத்திற்குமே, ஊழியம் கூட எப்படி பேசணும் அப்படின்னு, ஊழியத்தை செயல்படுத்துவதற்குன்னு இப்போ ஒரு மாடர்ன் வே ஆஃப் மினிஸ்ட்ரி வந்திருக்கு. என்ன டேர்ம் தெரியுமா? இப்போ நீங்கள் கேட்குறீங்க, நான் பேசும்பொழுது உங்களுக்கு ஃபேவரபுளாக கம்ஃபர்டிங்கான ஸ்கிரிப்சர் எடுத்து அதை மாத்திரம் சொல்லணும். அதான் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த எப்போவுமே எதிர்பார்ப்பு மாத்திரம் நீங்கள் வச்சுருப்பீங்க, அந்த எதிர்பார்ப்புக்கான ஒரு தீனி போடணும், நான் ஃபீட் பண்ணணும், அதை மாத்திரம் தான் பேசணும். ஐ ஷுட் நாட் டாக் அபவுட் த ரைச்சியஸ்னஸ், ஐ ஷுட் நாட் டாக் அபவுட் த செல்ஃப் டிசிப்ளின்,
அந்த இந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸை பற்றி நான் பேசக்கூடாது, உங்கள் பொறுப்புகளை குறித்து நான் பேசக்கூடாது. உங்களுடைய பங்களிப்பு, இந்த பார்ட்டிசிபேஷன் ஃபார் த கிங்டம், உங்களுடைய பங்களிப்பு என்ன, உங்களுடைய சுவிசேஷ பணி என்ன, உங்கள் சாட்சியின் பணி என்ன, சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள். இதுதானே வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ சாட்சியின் வசனம், அதை குறித்து உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்குது, இதை குறித்தெல்லாம் நான் பேசாமல், நான் உங்களுக்கு ஃபேவராக, ரொம்ப கம்ஃபர்ட்டிங்காக, ரொம்ப ஆறுதலாக பேசுகிறதா பேசி, அந்த சூழ்நிலைகளுக்கான ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டோ ஒரு வசன வாக்கு தத்தமோ எடுத்து பேசி, அதன் மூலமாக உங்களை நான் பேம்பரிங் பண்ணால், அது ஒரு நல்ல பிரசங்கமாக, ஒரு பையிங் ப்ராடக்டாக, அதாவது விலை போகிற ஒரு ஊழியராக நான் மாறுவேன். இப்போ நிறைய பேர் என்னை ரொம்ப ஆர்வமாக கேட்பாங்க, அவர் கூப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. கேட்குறதுக்கு நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? வாழ்க்கைக்கு நல்லா இருக்கணும்ல. ஒரு இடத்துக்கு, ஒரு கூட்டத்துக்கு ஒரு 1 மணி நேரம் நான் பேசுகிறத கேட்டுட்டா உங்கள் வாழ்க்கையில் நல்லா ஆயிருமா? ரொம்ப ரொம்ப நகைச்சுவாக சொல்லுவாங்கல்ல, சக்கரைன்னு பேப்பரில் எழுதிட்டா இனிக்குமாப்பா அப்படின்னு கேட்பாங்க. உண்மை தானே? அப்போ நான் பேசுகிறதுனால, அந்த கம்ஃபர்டிங்காக பேசுகிறதுனால, ஆறுதலாக பேசுகிறதுனால உங்கள் வாழ்க்கை மாறிடுமா? தேவ வார்த்தை தானே பிரதர். உண்மை தான், தேவ வார்த்தை தான். ஆனால் இங்கே என்ன போடப்பட்டிருக்கு? ஒருவன், ரொம்ப அழகாக போடப்பட்டிருக்கு பாருங்கள், ஒருவனுடைய வழி கர்த்தருக்குள் பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்கள்லாம் சமாதானம் பண்ணுவாராம். அதான வார்த்தை போடப்பட்டிருக்கு. அப்போ நம்மளுடைய பொறுப்புகள் கர்த்தருக்குள்ளாக இருந்து, அது ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருந்து, வார்த்தையை நடைமுறைப்படுத்தி, அது பிரியமாக இருந்து, அப்புறமா நம்ம ஜெபிக்கும் பொழுது, நம்மளுடைய அந்த நீதியோடு சேர்ந்து நம்ம விண்ணப்பம் ஏறெடுக்கும் பொழுது, அங்கே தானே ஒரு மாற்றம் உண்டாகும். அங்கே தானே ஒரு வழி பிறக்கும். ஒரு திறந்த வாசல், ஒரு ஓப்பன் டோர் நம்ம பார்க்க முடியும். இப்போ இப்படியான ஒரு ஊழியத்தை செய்வதனால் எனக்கு ஒரு நஷ்டம் வருது அப்படின்னா, அந்த நஷ்டத்தை நான் லாபமாக பார்க்கிறேன். அதற்காக நான் என்னுடைய சத்திய வார்த்தையினுடைய வெளிப்பாட்டையும், அழைத்த அழைப்பையும், அபிஷேகத்தையும் நான் விட்டுற முடியுமா? இதனால் நான் ஃபெமிலியர் மினிஸ்டராக இல்லாமல், நான் ஒரு அன்னோனாக, பிஹைண்ட் த ஸ்க்ரீனாக இருக்கிறதாக கருதப்பட்டால் அது எனக்கு லாபம். அதுதானே முக்கியம். அந்த லாபத்தை அடைய தானே நான் இவ்வளோ போராடுறேன். அதனால் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், அப்படியாக இருந்தால் நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன், அது எனக்கு லாபம். அந்த லாபத்தை போல், அதாவது நான் இப்போ பேசின அந்த லாபத்தை போல், உங்களுக்கும் ஒரு லாபத்தை நீங்கள் வைங்க. அவருடைய வழியில், செம்மையான வழியில், கர்த்தருக்கு பிரியமான ஒரு வழியில், அவரோட பார்வைக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது, சுற்றிலும் இருக்கிற எதிர்ப்புகள் மத்தியில் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணி, அந்த எதிர்ப்புகளை அவர் அடைப்பார். அந்த வழியை அடைப்பார். அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். இதுதான் சமாதானம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஒரு உணர்வோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அந்த நீதியோடு, பரிசுத்தத்தோடு, அந்த ஒரு புரிதலோடு, பரிபூரணத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் அதை கேட்டு அவராலே பெற்றுக்கொள்கிறோம் என்ற வார்த்தையின்படி நாம் பெற்றுக்கொள்வோம். இதான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22 பொருள். அடுத்து இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். சங்கீதம் 34:17. நீதிமான்கள் கூப்பிடும்பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஆமென். நீதிமான் கூப்பிடும்போது, இப்போ நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இப்போ நான் சொன்னதை என்னுடைய கருத்து இல்லை, நானாக யோசித்து சொல்லலை. இப்போ நீதிமான் கூப்பிடும் பொழுது தான், நீதியான வாழ்க்கை, ஒரு அப்ரைட் லைஃப்பை வாழுகிற ஒரு மனிதன் அவரை பார்த்து கூப்பிடும்போது தான் அந்த விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்கும். எல்லா விதமான உபத்திரவங்களிலிருந்து நீங்களாக்கி விடுகிறாராம். ஆல் ட்ரிபுலேஷன், ஒரு பார்ஷியலாக இல்லை. மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு இடத்தில் மாத்திரம் உங்களுக்கு விடுதலை கொடுக்கணும், ஆசீர்வதிக்கணும் என்பது அவருடைய சித்தம் இல்லை. எல்லா இடங்களிலும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும். ஆனால் நாம் நினைக்கிற அந்த புரிதலோடு அவர் அதை செய்ய மாட்டார். அதான் முதலே சொன்னேன். நம்ம அவங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தா அது இல்லை சமாதானம். அவங்க சண்டை போடாமல் அங்கே நிறுத்துவார் இல்லையா, அந்த பயங்கரத்தை அவர்கள் உள்ள உணரும் இல்லையா, அது சமாதானம். நாம் மாத்திரம் எதிர்பார்க்கிற ஒரு உணர்வோடு இருந்தால் அது நல்லதில்லை, அது நீதியான வாழ்க்கை இல்லை. நம் பங்களிப்பை செலுத்தும்போது தான் அது நீதியான வாழ்க்கை. இப்படியான ஒரு புரிதலோடு நம்ம எல்லா விதமான உபத்திரவங்களுக்கும் நமக்கு பதில் கொடுக்குறார். அதை நம்ம புரிந்து கொள்றதில்லை. பல நேரங்களில் நம்ம இருப்போம், ரொம்ப பயங்கர எதிர்ப்பாக இருந்தது, ஆனால் இப்போ அமைதியாக இருக்க,
அப்படின்னு நாம் அந்த சமாதானத்தை உணராமல் என்ன நினைக்கிறோம், இன்னும் அவங்க மனம் திரும்பலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க மனம் திரும்பாமல் போவது என்பது அவர்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள அந்த உறவின் அடிப்படையில் நியாய தீர்ப்பில் வெளிப்படும். நமக்கு என்னங்க, நம்ம எதிர்க்காமல் நின்ட்டாங்கல்ல. யோசேபாத்தினோட யுத்தம் பண்ணாமல் அவங்க எல்லாம் தடுக்கப்பட்டாங்களா இல்லையா? அந்த பயங்கரங்கள் உணர்த்தப்பட்டதா இல்லையா? அது போதாதா? இப்போ நம்ம எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கணும்? நீதிமானுடைய ஜெபமாக இருக்கணும். அப்போ இந்த நீதியை நம்ம வாழ்க்கையில் உணர்ந்தவர்களாக இருந்து அந்த நீதியோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது, அந்த விண்ணப்பம் செலுத்தும் பொழுது, அப்பொழுது எல்லா விதமான உபத்திரவங்கள், நான் சொன்ன எல்லா விதமான உபத்திரவங்கள், மன ரீதியாக, உடல் ரீதியாக, பொருள் ரீதியாக, நம்ம ஊழியத்தில் எல்லா விதமான உபத்திரவத்திலிருந்து நமக்கு ஒரு பெரிய டெலிவரன்ஸை கொடுக்குறார். இந்த டெலிவரன்ஸுக்காக நிறைய மீட்டிங்லாம் போகிறீங்க. டெலிவரன்ஸ் என்பது சத்தியத்தில் தான் இருக்குது, புரிந்து கொள்ளுங்கள். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், கர்த்தர் ஒரு பெரிய சமாதானத்தை உண்டு பண்ண போகிறார். அவர் வழியில் செம்மையாக நடக்க நீங்கள் ஒப்புக் கொடுங்க. நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு சிறிய ஜெப வேலை தான். என்னோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பார். நீதிமான் உங்களுடைய ஜெபத்திற்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பார். உபத்திரவத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுப்பார். யோசேபாத்தோடு கர்த்தர் இருந்தார். அவர் வார்த்தையை கடைபிடித்தார், வார்த்தையை பிரசங்கிக்க ஏற்பாடு செய்தார், வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்தார். அதனால் கர்த்தர் அவரோடு இருந்தார். எதிரிகளுக்கு ஒரு பயங்கரத்தை உண்டு பண்ணினார். அதே போல் நீங்கள் இந்த ஜெப வேளையில் ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஒரு பயங்கரத்தை உண்டு பண்ணி, நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு பெரிய சமாதானத்தை உண்டு பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? அன்பும் கிருபை இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த வேளையில் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, நீங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்க ஆண்டவரே சித்தமாக இருக்கிறீங்க. ஏனென்றால் நீர் சமாதான பிரபு என்று நீர் பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக உம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக நீர் வெளிப்படுத்தின வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆமாப்பா, யூ ஆர் த பிரின்ஸ் ஆஃப் பீஸ், லார்ட் ஃபாதர் மாஸ்டர். நீங்கள் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறீங்க. அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு ஒரு செம்மையான வழியை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க வேதத்தை. அதை தியானித்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அன்றாட நடைமுறைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் எங்கள் ஊழியத்திலும், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும், அப்பா குடும்ப வாழ்க்கையிலும் உம்முடைய வார்த்தையின்படி நடக்க, அப்போ ஒரு நீதியான வாழ்க்கையில் நாங்கள் வாழ எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்போ என்னோடு இணைந்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக, ஊழியர்களுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் ஒரு நீதிமான்களாக உங்களுடைய பார்வையில் இருப்பதற்காக நன்றி. ஒரு செம்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதை ஆண்டவரை நீர் பார்த்ததற்காக நன்றி. அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் உண்டு பண்ணி கொடுங்கப்பா. ஆமென் ஆண்டவரே. நிச்சயமாக யோசேபாத்தை ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரை ஆசீர்வதித்து எதிரிகளுக்கு ஒரு பயங்கரத்தை நீங்கள் உண்டு பண்ணினதைப் போல அப்பா வாழ்க்கையில் ஆண்டவரே அவருடைய ராஜ்யத்தில், அவருடைய வாழ்நாளில், அவர் ராஜ்ய வாழ்க்கையில் ஆண்டவரை சமாதானத்தை நீர் காண்பித்ததைப் போல் உம்முடைய பிள்ளைகளுக்கும் அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திற்கும் ஆண்டவரே உங்கள் பிள்ளைகள் செய்கிற ஊழியங்களுக்கும் ஆண்டவர் நீர் பெரிய ஒரு சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். எல்லா விதமான எதிர்ப்புகள் இப்பொழுதே ஆண்டவரை உம்முடைய பயங்கரத்தினாலே நிறுத்தப்படட்டும். ஒரு பெரிய தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும். இந்த பிள்ளைகளை நீங்கள் உயர்த்தி ஆசீர்வதிங்கப்பா. எல்லா விதமான உபத்திரவத்திலிருந்தும் உங்களுடைய பிள்ளைகளை நீர் இப்பொழுது விடுதலை செய்ததற்காக நன்றி. எமோஷ்னலி, ஃபிசிக்கலி, ஃபினான்ஷியலி, லார்ட் ஃபாதர் மாஸ்டர், எந்த இடத்துல wherever they are looking for the deliverance, Lord Father, I strongly believe that your power has come upon them, Lord Father, to deliver them from all these worldly tribulations. இந்த உலக பிரகாரமான எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் அவர்களை நீங்கள் மீட்டதற்காக நன்றி ஆண்டவர். நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அவர் குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவர், அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில், ஊழிய வாழ்க்கையில் அவர்கள் இப்பொழுது பெற்றுக்கொண்டார்கள். ஒரு சமாதானத்தை நீர் உண்டு பண்ணினதற்காக நன்றி. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. அன்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பார்த்ததற்கு நன்றி. நீங்கள் நம்பிக்கையில் ஆழமாக வளர விரும்பினால் அமேசானில் இப்போது கிடைக்கும் எங்களுடைய புத்தகத்தை வாங்கி பயன்பெறுங்கள். மேலும் LTN மினிஸ்ட்ரீஸ் இந்தியாவினுடைய யூடியூப் தளத்தில் பிரதர் ரூபனுடைய வல்லமை நிறைந்த செய்திகளை பார்க்க மறக்காதீர்கள். அவரை பற்றிய கூடுதல் தகவலுக்கு LTNministries.com செல்லுங்கள். உங்களுடைய ஜெப உதவிக்கு எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது 7305958774 என்ற எண்ணில் எங்களை அழைக்கலாம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.